எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ஜிடி மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஜிடி கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. என்னதாங்க பேட்டிங் ஆடுறாங்க சென்னை. ஒரு 158 தான் அடிக்கிறாங்க, அதுவும் ஹோம் கிரவுண்டில். லாஸ்ட் மேட்ச் மும்பையில் போய் 200 ரன்னுக்கு மேலே அடித்தாங்க. இன்றைக்கி என்னன்னா ஹோம் கிரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு டே மேட்ச் ஆடுறாங்க. ஒரு 158 தான் அடிக்கிறாங்க. ஜிடி 2-3 மேட்சை கண்டினியூஸாக தோற்றுட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட போய் தோக்குறாங்க. என்ன பேட்டிங் ஆடுறாங்கன்னே தெரியல. 158னா 10 மேட்சே பார்க்கல. அது ருத்ராஜ் கைக்வாட் தான் 74 அடித்தார். மற்ற எல்லோரும் அவுட் ஆகிட்டாங்க. உருள் பட்டேல் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் நல்லா விளையாடுவாருன்ட்டு, அவரும் ஃபெயிலியர் ஆகிட்டார். சஃபராஸ் கானுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்துட்டாங்க. சஃபராஸ் கானும் ஒன்றுமே பண்ண மாட்டுறாரு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. இன்னும் 6 மேட்ச் இருக்குது. 6களுமே 5 மேட்ச் ஜெயிச்சா தான் ப்ளே ஆஃப்ஸ் போக முடியும். இன்னும் மட்டும் வர மேட்ச் எல்லாமே நாக் அவுட் மாதிரி தான் சென்னை சூப்பர் கிங்ஸு. ஒரு மேட்ச் தோற்றாலும் முடிஞ்சு போச்சு. இன்னும் மட்டும் சென்னை குவாலிஃபை ஆகுமா ஆகாதானே என்னன்னு தெரியலங்க. நல்ல டீமு சென்னை, ஏன் இப்படி போயிட்டுருக்காங்கன்னு என்னன்னு தெரில. பிரேவிஸும் அவரும் அடிக்க மாட்டுறாரு. என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லா மேட்சுமே சஞ்சு மட்டுமே அடிக்க முடியுமா? சஞ்சு அவரோட பார்ட்டை ஆடிட்டு தான் வராரு. இன்றைக்கி ஒரு ஃபெயிலியரு, மற்றபடி அவர் நல்லா தான் விளாண்டுட்டுறாரு. கூட இருக்கிறவங்க தான் யாருமே சப்போர்ட் பண்ணுறதில்ல. ரொம்ப நல்லா தெரியுது ஆயுஷ் மாத்திரை ரொம்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் மிஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஆயுஷ் மாத்திரை இருந்தால் கூட அவர் ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் சூப்பராக. அவரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸு. இதே மாதிரி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். டோர்னமெண்ட் உள்ளெல்லாம் வரது, ப்ளே ஆஃப்க்கு உள்ளே வரதுன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஜிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொபாடா என்ன மாதிரி பவுலரு, 3 விக்கெட்டு சூப்பராக எடுத்துட்டார். பவர் பிளேலே மேட்சை முடிச்சிட்டாரு. ஏன்னா சஞ்சு சாம்சன் விக்கெட் எடுத்தோன்னே தெரிஞ்சிருச்சு இங்கே மேட்ச் ஓவர் ஆகிரும்ன்ட்டு. எல்லா விக்கெட்டையும் டக்குன்னு எடுத்துட்டாரு. ரபாடா தான் இன்றைக்கி மெயினான பவுலரு. அவருக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்தாங்க. அதில் எந்த கிரெடிட்டுமே இல்லை. சூப்பராக பவுலிங் போட்டார். ஹேட்ஸ் ஆஃப் டு ரபாடா. அதே மாதிரி பாருங்கள், சாய் சுதர்ஷன் நம்ம சென்னை பையன் சூப்பராக பேட்டிங் ஆடினார். 87 நாட் அவுட்டு. சிங்கிள் ஹேண்டடாக சென்னையை தோக்கடிச்சிட்டாரு. செம்ம பேட்டிங் ஆடினார். செம்ம கிளாஸாக ஆடினார். கிளாஸ் இன்னிங்ஸாக இருந்துச்சு சாய் சுதர்ஷன் பேட்டிங் ஆடுறது. ஜிடியும் இப்போ நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க டாப்பில். அவங்களும் ப்ளே ஆஃப் ரேஸ்க்கு வந்துடுவாங்க எப்படி இருந்தாலும். மற்ற டீம்ஸும் நல்லா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா டீம்ஸும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளே ஆஃப்க்கு வர்றது. பட் ஆனால் ஏன் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. நல்ல டீமு நல்லா வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் சொதப்பிட்டாங்க இன்றைக்கி. அடுத்தடுத்த மேட்சுக்குனா சென்னை செம்ம கஷ்டம். மறுபடியும் மும்பை ஆடுறாங்க. மும்பையும் நல்ல டீம் தான். என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூடிய சீக்கிரத்துலேயே ஐடென்டிஃபை பண்ணி நல்ல காம்பினேஷன் கொண்டு வரணும். சஃபராஸ் ரொம்ப ஃபெயிலியர் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை நல்லா கொண்டு வரலாம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏர்லி விக்கெட்ஸ் விட்டுறாங்க. போன மேட்ச்சும் விட்டுட்டாங்க, இந்த மேட்ச்சும் விட்டுட்டாங்க. போன மேட்ச்சு சஞ்சு காப்பாற்றினார். இந்த மேட்ச் ருத்ராஜ் கைக்வாட் அடித்தார் ஒரு 74. அதனால் பத்த மாட்டேங்குது. சென்னை விக்கெட்டில் அவங்க ஒரு 190 அடிச்சிருந்தாங்கனாலே, ஒரு 180 அடிச்சிருந்தாங்களே டஃப் ஸ்கோரு, நல்ல ஸ்கோராக இருந்திருக்கும். விட்டுட்டாங்க. பார்ப்போம் இன்னமேட்டு வரப்போகிற மேட்சஸ்னால் எப்படி சென்னை பெர்ஃபார்ம் பண்ணி மேலே வருவாங்கன்ட்டு பார்க்கலாம்.